ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ வேதாகமத்திலிருந்து ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை பொறுத்து தேவனின் அன்பு என்ற தலைப்பில் யோனா தீர்க்கதரிசியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கர்த்தர் யோனாவிடம் மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். ஆனால் யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நினிவே செல்லாமல் தர்சிசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தில் பெருங்காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தினார். இதனால் கப்பலில் இருந்தவர்கள் பயந்து, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று சீட்டு போட்டு பார்த்தனர். சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. அவர்கள் யோனாவை விசாரித்த போது அவன் அவர்களிடம், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததினால் இந்த ஆபத்து நேரிட்டது என்றான். எனவே என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுவிடுங்கள் என்றான். அவர்கள் சமுத்திரத்தில் யோனாவை தூக்கி போட்டதும் கர்த்தர் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அவன் ராப்பகல் 3 நாள் அந்த மீன் வயிற்றில் இருந்தான். பின் யோனா தன் மீறுதலை உணர்ந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்ததினால் கர்த்தர் அவன் மீது அன்பு செய்து மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலேயே கக்கிவிட்டது. பின் அவன் நினிவேவுக்கு சென்று கர்த்தர் சொன்னபடி பிரசங்கித்தான். இதை கேட்ட நினிவே ஜனங்கள், நாம் அழிந்து போகாதபடிக்கு நமது பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்மீது உள்ள உக்கிர கோபத்தை விட்டு அன்பு செய்வார் என தேவனை விசுவாசித்தார்கள். தேவன் இவர்களின் நற்கிரியைகளை பார்த்து மனஸ்தாபப்பட்டு தீங்கை செய்யாதிருந்தார். ஆமாங்க, நம் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவனுங்க. யோனாவுக்கும் நினிவே ஜனங்களுக்கும் அவர்களது கீழ்ப்படியாமையினால் ஏற்பட்ட ஆபத்தை அவர்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்டதினால் கர்த்தர் எவ்வாறு அன்பு செலுத்தினாரோ அதே போல நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நமது பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் நம் மீது அன்பு செய்வாருங்க. நம்ம பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போமா?